ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அங்கன்வாடி பணியிடங்கள் சார்ந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து சென்னை மாவட்டத்துக்கான அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. மற்ற மாவட்டத்துக்கான அறிவிப்பு வெளியாகும் போது நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வருவோம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சென்னை மாவட்டத்தில் வந்து எத்தனை காலிப்பணியிடங்கள் இருக்குது, அதோட கல்வி தொகுதி என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இந்த போஸ்டிங் வந்து செலக்ட் ஆனால் பஸ்மன் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த கல்வி தொகுதிங்கிறது வந்து மற்ற மாவட்டத்துக்கும் இதே கல்வி தொகுதி தான். மற்ற தொகுதியெல்லாம் இதுதான் பொருந்தும். ஆனால் வேகன்சி மட்டும்தான் வேரி ஆகும். இப்போ இந்த செய்திக்கு போயிடலாம். சென்னையில் அங்கன்வாடி பணியிடங்கள் என விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட கலெக்டர் ரசி சித்தார் ஜாகடே வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து சென்னையில் பொறுத்தாப்பில் 154 அங்கன்வாடி பணியிடங்கள், 82 குறு அங்கன்வாடி பணியிடங்கள் மற்றும் 102 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக நியமனம் செய்யப்படவருக்கு பாருங்கள் எத்தனை வேகன்சி பாருங்கள். 184 அங்கன்வாடி பணியிடங்களும், 22 குறு அங்கன்வாடி பணியிடங்களும், 102 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களும் நேரடி நியமனம் மூலமாக நியமனம் செய்யப்படுறாங்க. இதில் வந்து பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். தமிழ் வந்து சரளாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். +2 தேர்ச்சி பெற்றிருந்தால் அந்த பெண்களுக்கு வந்து வயது வரம்பு வருங்க 25 முதல் 35 வயதுடைய +2 வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்டி பிரிவு வகுப்பினர்கள் வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 25 முதல் 40 வயது வரை சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 25 முதல் 38 வயது வரை உச்ச வரம்பு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் அங்கன்வாடி குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு அதே போல் அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 20 முதல் 40 வயதுடைய 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம். அது விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்டி எஸ்சி வகுப்பினர் வந்து அவங்களுக்கு வந்து வயது வரும் பார்த்தீங்கன்னா 20 முதல் 45 வயது வரை கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 20 முதல் 43 வயது வரை உச்சவரம்பாக கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு என்னென்ன எவ்வளோ வயது உச்ச வரும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காலி பணியிடங்களை வந்து நிரப்ப விண்ணப்பதாரர்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகில் உள்ள அல்லது மையம் அமைந்துள்ள வார்டின் நிலையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் அல்லது திட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்கணும். விண்ணப்பத்துடன் வந்து பள்ளி மாற்று சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், +2 மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்று, வாக்காளர் அடையாள அட்டை, இந்த மாதிரி சான்றிதழ்லாம் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சான்றிதழுக்குரிய நகல்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. விண்ணப்பத்தில் என்னென்ன சேர்க்கணும்னா பள்ளி மாற்று சான்றிதழ், டிசி சொல்லணும்னா டிசி, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12th மார்க் ஷீட்டு, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, சாதி சான்று, வாக்காளர் அடையாள அட்டை, இந்த சான்றிதழ்லாம் வந்து ஜெராக்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விதவை, கணவரால் கைவிடப்பட்டவங்க இருந்தால் ஆதரவற்ற பெண் இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்குரிய சான்றிதழ் வந்து இணைக்கணும். மாற்றுத்திறனாளிகள் அதுக்குரிய சான்றிதழை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ளணும். அதேபோல் அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டு தொடர்ந்து 12 மாத காலம் பணியினை முடித்த பின் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவாங்க. தேர்ந்தெடுக்கப்படும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து மாதம் ஒன்றுக்கு 7,700, குறு அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா 5,700, அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து 4,100 தொகுப்பூதியமாக வழங்குவாங்க. தொடர்ந்து 12 மாத காலம் பணியினை முடித்த பிறகு மாதம் ஒன்றுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து 7,700 to 24,200 வரைக்கும் ஊதியம் வந்து கூடும் சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு வந்து தொகுப்பூதியத்து சம்பளம் கிடைக்கும். அதுக்கடுத்து அந்த 12 மாத காலம் நீங்கள் முடித்த பிறகு பெர்மனெண்ட் வந்து வாங்கலாம். குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,700 18,000 என்ற விகிதத்திலையும், அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து 4,100 12,500 என்ற விகிதத்திலையும் சிறப்பு கால ஊதியம் வழங்கப்படும். நீங்கள் 12 மாத காலம் ஒர்க் பண்ண பிறகு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை பார்த்துக்கோங்க. விண்ணப்பங்களை வந்து www.icts.tn.gov.in இணையதள 7/4/2025 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்பணிக்கான விண்ணப்பங்களை ஏப்ரல் 23ஆம் தேதி அதாவது மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி சமர்ப்பிச்சிருங்க. இணையதள முகவரி நல்லா பார்த்துக்கோங்க. www.icts.tn.gov.in இந்த இணையதளத்தில் நம்ம வந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்ய முடியும். அப்புறம் 7/4/2025 இந்த பதிவு செய்து 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே சமர்ப்பிச்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் மற்றவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.